Good evening, children. இன்னைக்கு நம்ம மென்சுரேஷன் சமச்சீர் கல்வியில் மென்சுரேஷன்னு 7.1 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு பாருங்கள், 20 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ், ஸோ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா வந்து 2πRH உங்களுக்கு தெரியும். ஸோ 2πRHல எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2πRHனா 2 × 22/7 × 14. ரேடியஸ் வந்து கொஷின்லேயே 14 சொல்லியிருக்காங்க, அதனால் 14. ஹைட்டு வந்து கொஷின்லேயே 20 சொல்லியிருக்காங்க. அது இப்போ இங்கே 7 1s are 7 கேன்சல் பண்ணிவிட்டு 7 2s are 14 2 டைம்ஸ். ஸோ 2 × 22 × 2 × 20 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1760ன்றது நமக்கு ஆன்சராக வரும். அதுக்கடுத்தது டிஎஸ்ஏ கேட்குறாங்க. டிஎஸ்ஏக்கு ஃபார்முலா என்னது? 2πR bracket H + R அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 × 22/7 × அதே சேம் தான், ஆருக்கு பதிலாக 14, ஹெச் வந்து 20 கொஷினில் கொடுத்துருக்காங்க, 20 + 14 போடணும். ஸோ 2 × 22/7 × 14 × 20 + 14 போட்டிங்கன்னா உங்களுக்கு 34 வரும். ஸோ 7 1s are 7, 7 1s are 7 2s are 14. இப்போ 2 × 22 × 2 × 34 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் 7.1. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.2. The curved surface area of the right circular cylinder height வந்து 14 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதுக்கு ஃபார்முலா 2πRH, 2πRH ஈக்குவல் டு 88. இப்போ 2 × 22/7 × R × 14 = 88. இந்த 2R மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா டயாமீட்டர்ன்றது 2 டைம்ஸ் ஆஃப் R. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2R அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் 2/2 2R விட்டுட்டு 22/7 7/22 ஆகிடும். 14 வந்து 1/14, அதாவது நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணாங்க. 7 1s are 7, 7 2s are 14. திருப்பி 2 1s are 2, 44 டைம்ஸ் 2ஆல் 88 கேன்சல் பண்ணிங்கன்னா 44. 22 1s are 22, 22 2s are 44. ஸோ 2 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ டயாமீட்டர் வந்து 2, ஸ்ட்ரெயிட்டாக டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ கார்டன் 7.3 பாருங்க. எ கார்டன் ரோலர் whose length 3 meter long, டயாமீட்டர், லென்த்னா நத்திங் பட் ஹைட்டு. இது இப்படி நேராக போகுது பார்த்தீங்களா, இதை வந்து ஹைட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்லேயே டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், டயாமீட்டர்லேருந்து முதல்ல அதை ரேடியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 2.8 / 2 போடுங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா 1.4. இதுதான் இதோடைய ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த ரோலர் சுற்றுறதுக்கு 1 ரெவல்யூஷன் ஆகும். அப்போ சுற்றளவு, அதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கான ஃபார்முலா 2πRH. அதில் எடுத்துன்னு போயிட்டு ஆருக்கு பதிலாக 1.4, ஹெச்சுக்கு பதிலாக 3 மீட்டர் லாங் கொடுத்துருவாங்க. போட்டு 7 1s are 7, 7 2s are அதான் 0.2 ஈக்குவல் போட்டுட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26.4 வரும். ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு. அவங்க 8 ரெவல்யூஷன் கேட்குறாங்க கொஸ்டினில். ஸோ 8 × 26.4 போட்டிங்கன்னா 212.2 மீட்டர் ஸ்கொயர் வரும். இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா. இது ஹாலோ சிலிண்டர்னால் ஒன்றும் இல்லை, சிலிண்டருக்குள்ளே ஒரு சின்னதாக திக்னஸ் மாதிரி மேலே ஒரு கவரு உள்ளே ஒன்று இருக்கும். அதுக்கான சிஎஸ்ஏ ஃபார்முலாவும் அதோட டிஎஸ்ஏ ஃபார்முலாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பின்னாடி வரும். ஸோ கொஷின் பாருங்கள். இஃப் 1 liter
paint covers 10 meters square, how many liter paints required to paint the internal and external surface area of the cylinder? Whose thickness வந்து கொடுத்துருக்காங்க. thicknessனா வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற கேப் 2 மீட்டர். இன்டர்னல் ரேடியஸ் அதாவது ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் ஆரையும் இந்த திக்னஸையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் கேபிட்டல் ஆர். ஸோ ஸ்மால் ஆர் 6, திக்னஸ் கொஸ்டினில் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 + 2 போட்டிங்கன்னா 8 மீட்டர். ஸோ இதுதான் கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் 6, கேபிட்டல் ஆர் 8, ஹைட்டு வந்து 25 மீட்டர் இந்த டயக்ராம்லேயே இருக்குது. ஸோ 25 மீட்டர். இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அதுக்கான ஃபார்முலா ஹாலோ சிலிண்டர் 2πr h. ஆக்சுவலாக சிலிண்டருக்கு நம்ம என்ன படித்தோம், 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் 2 ஆர் இருக்கிறதுனால r + r அப்படின்னு வந்துடும். ஸோ 2 × 22/7 × r + rக்கு 8 + 6ன்னு போடுறாங்க. ஸோ 2 × 22/7 × 8 + 6 என்ன வரும், 14 வரும், × 25. இப்போ 2 7 1s are 7 2s are வரும். 25 2s are 50 ஆகும். 50 × 2 × 22. 50 × 2னா உங்களுக்கு 100 வந்துடும். 100 × 22 2200 மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ ஏரியா கவர்டு வந்து 1 லிட்டர் பெயிண்டில் 10 மீட்டர் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ 2200 லிட்டரு 2200 அளவு இருக்கிற சிலிண்டருக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தாங்க. 2200 / 10ன்னு போட்டிங்கன்னா 220. ஸோ 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் நமக்கு தேவைப்படும். இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ 7.4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கோன் பேஸ் பண்ணி சம்ஸ் வரும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் வந்து πrl ஸ்கொயர் யூனிட்ஸ் இதை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எல்ன்றது நத்திங் பட் ஸ்லாண்ட் ஹைட்பா. ஸ்லாண்ட் ஹைட்னா இந்த முக்கோணத்தோட இந்த சைடு தான் வந்து எல்லுன்னு அர்த்தம். ஸோ ஆர்ன்றது இந்த ரேடியஸு, ஹெச்ன்றது ஹைட்டு. ஸோ எல்லு கண்டுபிடிக்கணும்னா √h² + r². நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் பார்த்தீங்கன்னா πrl ஆக்சுவலாக l + r வரும். πrl + r வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 7.5 த ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் 10 அப்படின்னா அர்த்தம் ஆர் வந்து 7 இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆர் வந்து 7, ஹைட் வந்து 24 கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த லென்த் ஆஃப் கேன்வாஸ், எவ்வளோ லென்த் வேணும். அப்போ சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஓட ஃபார்முலா வந்து πrl, அதுதான் சிஎஸ்ஏயோட ஃபார்முலா. ஸோ πrl கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எல் தேவைப்படும். போன இதில் ஃபார்முலாவில் பார்த்தோம்ல, எல் கண்டுபிடிக்கணும்னா √r² + h². அதில் எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். r²க்கு பதிலாக 7², h²க்கு பதிலாக 24². 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 625, ரூட் எடுத்திங்கன்னா 25 மீட்டர் வரும். ஸோ πrl திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 22/7 × 7 × 25. 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். 22 × 25னா 550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ லென்த் ஆஃப் கேன்வாஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. இதில் கொஸ்டினில் வந்து 550 நம்ம கண்டுபிடிச்சது. இவங்க வந்து கேன்வாஸ் வந்து 4 மீட்டர் தேவைப்படுதான். ஸோ அப்போ 550 / 4 போட்டிங்கன்னா 137.5 மீட்டருக்கான கேன்வாஸ் தேவைப்படுது. அவ்வளோ லென்த்தான கேன்வாஸ் தேவைப்படுது. அதுதான் இந்த 7.5. நெக்ஸ்ட்டு 7.6 இந்த டிஎஸ்ஏ ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்கப்பா. கோன் டிஎஸ்ஏ ஆஃப் த கோன் ஆஃப் ரேடியஸ். ஸோ இதுதான் நத்திங் பட் டிஎஸ்ஏ, இது வந்து ரேடியஸ். ஸோ டிஎஸ்ஏ வந்து 704. டிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து πrl + r, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அதில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ 704 போட்டுக்கோங்க. பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 7, l + r, l அப்படியே வச்சுக்கோங்க, +7 போட்டுக்கோங்க. இப்போ 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் வில் கெட் 22 மட்டும் அங்கே இருக்கும். 22 l + 7 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 22வை 704ஓட
டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 டைம்ஸ் வரும். இந்த 32ஓட இந்த +7 இருக்குல்ல அந்த சைட் போனா 32 - 7 வரும். ஸோ வி கெட் 25. ஸோ எல் வந்து 25 சென்டிமீட்டர் வந்துச்சு. இந்த 7.6. இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் இப்போதைக்கு பார்ப்போம். மீதி எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோல.